ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொள்ளும் சாமை அரிசியும் வச்சு சூப்பரான ஹெல்தியான வெயிட் லாஸ் லஞ்ச் மெனு தான் பார்க்குறோம். கொள்ளு வச்சு நிறைய டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அரிசி சேர்த்தாம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்காக நான் நேற்று நைட்டே 1/2 டம்ளர் கொள்ளு ஊற வச்சுருக்கேன். இந்த கொள்ளை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொள்ளை விட கொஞ்சம் மேலேயா தண்ணி சேர்த்தி தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு 4லிருந்து 5 விசில் விட்டு எடுத்துருவோம். அப்போ தான் நல்லா மசிஞ்சது போல் வெந்து வரும். அடுத்ததாக 3/4 டம்ளர் சாமை அரிசி எடுத்து ஒரு 2லிருந்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துட்டு அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். சாமை அரிசியில் அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. கொள்ளுமே ஒரு 5 விசில் நல்லாவே வெந்து வந்திருக்கு. கொள்ளு எடுத்து நல்லா மசிச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா நைஸாக மசிஞ்சு வரணும். ஏன்னா கஷ்டப்பட்டு கடிக்கிறது மாதிரி இருக்கக்கூடாது. நல்லாவே மசிஞ்சு வந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும். இதை வடித்து எடுத்துடலாம். தண்ணி தனியாக எடுத்து வச்சுருவோம். சாமை அரிசியுமே நல்லா ஊறி வந்திருக்கு. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது 3மே நல்லா பொரிஞ்ச உடனே 4 பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இதையுமே லைட்டாக ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு 4 சின்ன வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவுமே பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். வெங்காயம், பூண்டு இது 2மே நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இதில் பாதி தக்காளி மட்டும் நான் சேர்த்திக்கிறேன். இது நான் எனக்கு மட்டும் ரெடி பண்ணுறதுனால நான் எல்லாமே குவான்டிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்திருக்கேன். நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டியை ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் தேவையான அளவுக்கு இந்துப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் சாம்பார் தூள். நான் ரொம்ப மசாலா சேர்த்து வேண்டாங்கிறதுனால தான் இந்தளவுக்கு போடுறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. வடித்து வச்சுருந்த கொள்ளு தண்ணியை நான் 1/4 டம்ளர் இருந்துச்சு, அதை அளந்து ஊற்றிட்டு இன்னும் ஒரு 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ராவாக சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரம்லாம் போதுமான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து சாமை அரிசியை போட்டுட்டு வெந்த கொள்ளையுமே இது கூடவே சேர்த்தி போட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டரலாம். சாமை அரிசிக்கு தண்ணியோட ரேஷியோ பார்த்தோம்னா 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ கொள்ளும் நான் சேர்த்தறனால ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திருக்கேன். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வேகிறதுக்கு வச்சிடலாம். இப்போ ஒரு துவையல் ரெடி பண்ணிடலாம். கடாயில் 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கருப்புளுந்து. மிதமான சூட்லேயே இந்த பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இந்த கொள்ளு சாதத்துக்கு பருப்பு துவையல் நல்லா டேஸ்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஹெல்தியான காம்பினேஷனாகவும் இருக்கும். பருப்பு ஒரு 75% வறுப்பட்ட உடனே காரம் தேவையான அளவுக்கு நான் ஒரு 4 வரமிளகா போட்டுக்கிறேன். 5 பல்லு பூண்டு, கை நிறைச்ச கருவேப்பிலை. மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு எடுத்துக்கலாம். இது எல்லாமே இப்போ நல்லாவே வறுபட்டு வந்திருக்கு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு இதையுமே கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். ஜீரகம் சீக்கிரமாகவே வறுபட்டு வந்துடும். இப்போ பருப்பில் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். நீங்கள் கட்டி பெருங்காயம் வச்சுருக்கீங்கன்னா வறுக்கும் போதே கட்டி பெருங்காயம் சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்தாமல் இந்த பருப்பை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த டைமில் கொள்ளும் சாமை அரிசி சாதமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கிறது போல் இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும்.
இப்போ பருப்பும் பார்த்தோம்னா நல்லாவே ரெடியாக இருக்குது. இந்த பருப்பு துவையல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்தாம அரைச்சிட்டோம் அப்படின்னா இது போல் நல்லா கெட்டியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். கொள்ளு சாதமும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக கொள்ளு சாதம் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கா இருக்கட்டும், இல்லை வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்களுக்கா இருக்கட்டும், இல்லை சுகர் இருக்குது, அரிசி சாப்பிடக்கூடாது, சுகர் ஹை ஆகும் அப்படி இருக்கிறவங்க கூட தாராளமாக இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்லாம். ஏதோ ஒரு வகையில் கொள்ளை நம்ம உணவில் சேர்த்திட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப சுலபமாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ப்ரோட்டீன்ஸும் ஃபைபர்ஸும் கொஞ்சம் அதிகப்படுத்தி சாப்பிட்டு பாருங்கள்.